வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மே 2ஆம் தேதி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தின் திறப்பு விழா. அனைத்து வழித்தட பேருந்துகளுமே மே 3ஆம் தேதி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கம். நமது கலாச்சாரத்தையும் கல்வியையும் பாதுகாக்கும் அரசு தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். கவர்னர் கைலாசநாதன் அறிவுரை. பாண்டிச்சேரியில் சுற்றுலா மையங்களை மேம்படுத்தும் வகையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அதிரடி சலுகைகள் அறிவிப்பு. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் நீண்ட இழுபறிக்கு பின்பு நாளை 2ஆம் தேதி திறப்பு விழா காண்கிறது. புதுச்சேரி நகராட்சி பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 29 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து மேம்படுத்த கடந்த 28/6/2023 ஆண்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியால் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்த தற்போது அந்த பணி முடிவடைந்த புதிய பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பொருட்டு நாளை மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:40 மணி அளவில் திறப்பு விழா நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்ட புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க உள்ளனர். இந்நிகழ்வில் சட்டப்பேரவை தலைவர், அமைச்சர் பெருமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். புதிய பேருந்து நிலைய திறப்பு விழா சிறப்பாக நடைபெறவுடன் மே 3ஆம் தேதி முதல் AFT மைதானத்தில் இயங்கி வரும் தற்காலிக பேருந்து நிலையம் மூடப்பட்டு அனைத்து வழித்தட பேருந்துகளும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்தே இயக்கப்படும் என பொதுமக்கள் மற்றும் பயணிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் தரமான கல்வியை வழங்குவதில் புதுவை மாநிலம் முன்னோடியாக திகழ்கிறது என துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிரான்ஸ் ஆட்சியின் பொழுது கட்டப்பட்ட கலவை கல்லூரி, அரசு மேல்நிலைப் பள்ளி பொலிவுறு நகர் திட்டத்தில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதை புதுவை ஆளுநர் கைலாசநாதன் குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து பேசும் பொழுது, பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்களின் பிள்ளைகள் மட்டுமே கல்வி பயின்ற காலத்தில் புதுச்சேரியை சேர்ந்த பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தில் கலவை சுப்பராய செட்டியார் தந்த பெருங்கொடைதான் இந்த பள்ளி. இங்கு ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டிருப்பது நாட்டில் அந்தந்த திட்டத்திற்கான முன்னோடியாகும். பிரான்ஸ் ஆட்சிக்கு எதிரான மாணவர் போராட்டம் இந்த பள்ளியில்தான் முதலில் நடைபெற உள்ளது. பாரம்பரியமும் நவீன தொழில்நுட்பமும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த கட்டிடம் நினைவூட்டுகிறது. பாரம்பரியத்தை மீட்டெடுக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்த முயற்சிக்கு உதாரணமாக இப்பள்ளி உள்ளது. கல்வி வளர்ச்சி, தரமான கல்வியை வழங்குவதில், கல்வி உள்கட்டமைப்பை ஏற்படுத்தி தருவதில் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக புதுவை திகழ்கிறது. மத்திய மாநில அரசுகளின் கல்வி திட்டங்கள் புதுவையில் சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்றன. அதற்காக முதல்வர், கல்வி அமைச்சர், அதிகாரிகள் பாராட்டுகிறேன். புதுவை மாநில கற்றல் மையங்களை தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பாராட்டியுள்ளது. தேசிய அளவில் கல்வி உள்கட்டமைப்பை வலுப்படுத்த நாம் எடுத்துள்ள முயற்சிக்கு உதாரணமாக பள்ளி திகழ்கிறது. கல்விக்கு சூழல் அவசியம். அதன்படி நமது கலாச்சாரத்தையும் கல்வியையும் பாதுகாக்க அரசு தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்றார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி கட்டிடத்தை திறந்து வைத்தார். பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலை வகித்தார். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை வகித்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். பொலிவுறு நகர் திட்ட நிறுவனத்திடமிருந்த பள்ளி கட்டிடத்தை முறைப்படி நிறுவன நிர்வாக அதிகாரி ருத்ரகாவுடைய கல்வித்துறை செயலர் பிரியதர்ஷினியிடம் ஒப்படைத்தார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி நன்றி கூறினார். உலகின் மிக சிறந்த சுற்றுலா தளமாக 2வது இடத்தில் உள்ள பாண்டிச்சேரியில் சுற்றுலா மையங்களை மேம்படுத்தும் வகையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் GRD ஹோட்டல் மற்றும் ரிசார்ட் தலைமை நிர்வாக அதிகாரி விக்ரம் கோட்டா ஆகியோர் அதிரடி சலுகைகளை அறிவித்துள்ளனர். GRD ஹோட்டல்ஸ் மற்றும் ரிசார்ட்ஸ் ஒரு அங்கமாக ராடிசன் ரிசார்ட் பாண்டிச்சேரி பே சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. ராடிசன் ப்ளூ ஹோட்டல் மற்றும் சூர்ச்சி RT சென்னையில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் புதுச்சேரியின் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் GRD ஹோட்டல்ஸ் மற்றும் ரிசார்ட் தலைமை நிர்வாக அதிகாரி விக்ரம் கோட்டா ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரபல சுற்றுலா இணையதளமாக லோன்லி பிளான்ட் இன் 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த சுற்றுலா தலங்கள் பட்டியலில் புதுச்சேரி உலகின் மிக சிறந்த சுற்றுலா தலமாக 2வது இடத்தை பெற்றுள்ளது. குறிப்பாக நடப்பாண்டில் இந்தியாவில் இருந்து இடம்பெற்ற ஒரே இடம் இதுதான். லோன்லி பிளானட்டின் சிறப்பு தேர்வான பாண்டிச்சேரியை அனுபவிக்க
பயண தொகுப்பை வெளியிட்ட பாண்டிச்சேரியின் உலகளாவிய அங்கீகாரத்தை கொண்டாடுவதற்காக ராடிசன் ரிசார்ட் பாண்டிச்சேரி பே ஒரு புதிய சலுகையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொகுப்பில் சுற்றுலா பயணிகளுக்கு சூரிய ஒளி, பே காலை உணவு, வரவேற்பு வசதிகள், அரை நாள் நகர சுற்றுப்பயணம், பே பிஸ்ட்ரோவில் ஒரு பிராங்கோ தமிழ் உணவு அனுபவம், உணவு பானங்கள் மற்றும் ஸ்பா சேவைகளில் தள்ளுபடிகள் மற்றும் ஒரு சிறப்பு பிரியாவிடை பரிசு உள்ளிட்ட ஒரு தொகுப்பட பயண திட்டத்தை வழங்குகிறது. இது அற்புதமான, மனதுக்கு நெருக்கமான மற்றும் மறக்க முடியாத பாண்டிச்சேரி சுற்றுலா அனுபவத்தை வழங்குகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஜிஆர்டி ஹோட்டல் அதன் அனைத்து கிளைகளிலும் பசுமை கூட்டங்களை தொடங்குவதாக அறிவித்தனர். கார்பன் தடம் கண்காணிப்பு, மரம் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், பிற பசுமை நடைமுறைகள் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிகழ்வுகளை நடத்த கார்ப்பரேட் விருந்தினர்களுக்கு ஜிஆர்டி அங்கீகாரம் அளிக்கிறது. மேலும் மரங்களை நடுவதற்கு, நிகழ்வுகளின் போது உருவாகும் கார்பன் தடத்தை ஈடு செய்வதற்கும் விரக்ஷம் அறக்கட்டளையுடன் ஜிஆர்டி புரிந்துணர்வு மேற்கொண்டுள்ளது. சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப தளமாக ஈகோ இன்டெக்ஸ் உடன் இணைந்த அவர்களின் திறமையான கார்பன் தடம் கால்குலேட்டர் பயன்பாட்டை பயன்படுத்தி கார்பன் உமிழ்வை துல்லியமாக கணக்கிட முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் விக்ரம் கோட்டா எழுதிய புத்தகமான கிரேட் பட்டர்ஃப்ளை எக்ஸ்பர்ட் ஜிஆர்டியின் நிலைத்தன்மை பயணம் குறித்த புத்தகம் வெளியிடப்பட்டது. இது ஜிஆர்டி ஹோட்டலின் நிலைத்தன்மையை நோக்கிய எழுச்சியூட்டும் பயணத்தை ஆவணப்படுத்துகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் சமூக மாற்றத்திற்கு விருந்தோம்பல் ஆவது ஹாஸ்பிட்டாலிட்டி எவ்வாறு வழிவகுக்கும் என்பதை இந்த புத்தகம் காட்டுகிறது. புத்தகத்தை வெளியிட்டு உரையாற்றிய விக்ரம் கோட்டா, பாண்டிச்சேரியின் சுற்றுலா மைல்கல்லை கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்வதாகவும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள தங்கள் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். கிரேட் பசுமை கூடங்கள் மற்றும் லோனி பிளானட்டின் தேர்வு சலுகை ஆகியவை நிலையான கண்ணோட்டத்தின் மூலம் பயண அனுபவங்களை மறுபரிசீலனை செய்வதற்கான தீர்வு என்று அவர் தெரிவித்தார். நீட் தேர்வில் கலந்து கொள்ள உள்ள ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஹால் டிக்கெட் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கடந்த சொந்த செலவில் நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பை அளித்தார். இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு ஹால் டிக்கெட் வழங்கி தேர்வை நன்றாக எழுதுமாறு ஆசி வழங்கினார். மேலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடையை தன் சொந்த செலவில் வழங்கினார். மேலும் இந்த மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளாக புடவை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்வில் பாஜக நிர்வாகி சுதாகர், மதர் குளோரி கோச்சிங் சென்டர் உரிமையாளர்கள் பல கலந்து கொண்டனர். சிவராம்ஜி யோகா மையம் மற்றும் சமர்ப்பணம் சேவை மையம் சார்பில் 4ஆம் ஆண்டு இருபாலருக்கான யோகா பண்பு பயிற்சி முகாமை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். சிவராம்ஜி யோகா மையம் மற்றும் சமர்ப்பணம் சேவை மையம் சார்பில் 4ஆம் ஆண்டு இருபாலருக்கான யோகா பண்பு பயிற்சி முகாம் ECR ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கியது. சிவராம்ஜி யோகா மைய தலைவர் பால்ராஜா வரவேற்புரையாற்ற, மைய ஆலோசனை குழு உறுப்பினர் உஷா ரவி தொகுப்புரையாற்ற, பொதுச் செயலாளர் சிற்றரசு நோக்க உரையாற்றினர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார். ரமேசன் லக்ஷ்மணன், குருக்கள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், ஆசீர்வாத கட்டுமான நிறுவன தலைவர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்ட வாழ்த்துரை வழங்கினர். வட தமிழக மாநில அமைப்பு செயலாளர் ராமன்ஜி சிறப்புரையாற்ற, பொருளாளர் மனோகரன் நன்றி உரையாற்றினார். திருபுவனை தொகுதி சிலுக்கார்பாளையம் தொகுதியோள் மே தினத்தை முன்னிட்டு NR காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால் மற்றும் கோபிகா தலைமையில் உழைப்பாளர்கள் தினம் பெயர்பலகை திறந்து வைத்து கொண்டாடப்பட்டது. திருபுவனை தொகுதி சிலுக்கார்பாளையம் பகுதியோள் வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகர கட்டிடம் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட அகில இந்திய NRTUC தொழிற்சங்கம் சிலுக்காரிபாளையம் மயிலம் பாதை, குச்சிப்பாளையம் மற்றும் களித்தீர்த்தால் குப்பம் பகுதிகளில் துவக்க விழா நடைபெற்றது. இதில் NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால், திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பாலு ஆகியோர் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினர். NRTUC மாநில தொழிற்சங்க தலைவர் குமணன், தொழிற்சங்க செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் தொழிற்சங்கத்தின் தலைவர் ரவிக்குமார், செயலாளர் வெங்கடேசன், பொருளாளர் ராமு, துணைத் தலைவர் வீரசாமி, துணை செயலாளர் சேகர் ஆகியோர் இவ்விழாவினை ஒருங்கிணைத்திருந்தனர்.
மேலும் இவ்விழாவில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொகுதி தலைவர் ராஜா, துணைத் தலைவர் சக்திவேல், பொதுச் செயலாளர் பாலு, மாநில இளைஞரணி MRK ராஜா, மேற்கு மாவட்ட தலைவர் விஸ்வலிங்கம் மற்றும் கிராம பஞ்சாயத்து தலைவர் பன்னீர்செல்வம், திருபுவனை தொகுதி நிர்வாகிகள், செயலாளர் இளையராஜா, இளைஞர் அணி தலைவர் பிரசாந்த், பொதுச் செயலாளர் ராஜேஷ், மாநில தொண்டர் அணி துணைத் தலைவர் ஜானி, தொகுதி தொண்டர் அணி தலைவர் சக்திவேல், மாநில மாவட்ட நிர்வாகிகள் குமார், பெருமாள், பாரதிராஜா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அருணா, சிங்காரவேலு, ராஜா, மன்னாதன், முத்துக்குமரன், பிரசாந்த், வேலாயுதம், இளமாறன், ஐயனார், குமரவேல், சிவா பாபு உள்ளிட்ட ஏராளமானோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியால் 25ஆம் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு கல்லூரி ஆண்டு விழா செலசியா 2025 இரண்டாம் நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை இக்கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி தொடங்கி வைத்த வரவேற்புரையாற்றினார். தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் கலந்து கொண்ட தலைமை உரை நிகழ்த்தினர். செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜாரான் வாழ்த்துறை வழங்கினர். இணை செயலாளர் வேலாயுதம், வைஷ்ணவி, ராஜாரான், நிலா, பிரியதர்ஷினி மற்றும் சூரியகுமார் ஆகியோர் கலந்து கொண்ட விழாவை சிறப்பித்தனர். முதல் நாள் விழாவில் இக்கல்லூரியின் கலாச்சார குழு ஏற்பாடு செய்த அனைத்து துறை இளங்கலை மற்றும் முதுகலை பயிலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் தங்களது கலைத்திறனை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இரண்டாம் நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக புகழ்பெற்ற திரைப்பட இசை அமைப்பாளர் நடிகருமான சந்தோஷ் நாராயணன் மற்றும் புகழ்பெற்ற திரைப்பட நடிகை, மாடல், நடன கலைஞருமான பீர்த்தி முகுந்தன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவரது முறைகள் மாணவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து உழைத்தால் அவர்கள் தம் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்றார். அதனைத் தொடர்ந்து அவர் திரைப்பட பாடல்களை இசையமைத்த பாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். திரைப்பட பாடகர்கள் ஆண்டனி தாசன், ஸ்ரீதர் சேனா மற்றும் பிரியா ஜேசன் இசைக்குழுவினரின் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. மேலும் இன்றைய விழாவில் 25ஆம் வெள்ளி விழா ஆண்டா SMVC டாக்குமெண்டரி குறும்படம் வெகு விமர்சையாக வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யூடியூப் புகழ்பெற்ற VJ சித்து மற்றும் ஷெரீப் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சியை நடத்தினர். நிறைவாக கண்களை கவரும் வகையில் ட்ரோன் ஷோ நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தைச் சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள், மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி முதல்வர் முனைவர் மலக்கண்ணன், மயிலம் பொறியியல் கல்லூரி இயக்குநர் முனைவர் செந்தில் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் இக்கல்லூரியின் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 9000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக நன்றி உரை வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். சன்னியாசி தோப்பு வாய்க்காலை மறுமுறை கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பிளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசி தோப்பு மயானம் சாலைகள் அமைந்துள்ள வடிவ வாய்க்காலை மறுமுறை கட்டுவதற்கான பணிகளை மேற்கொள்ள அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். அதனை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 19,78,780 ஒப்பந்த தொகையுடன் இப்பணி தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மே தினத்தையொட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மண்டலம் 28 சார்பில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மண்டலம் 28 சார்பில் மே தினத்தையொட்டி துப்புரவு தொழிலாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்ட 150க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மண்டலம் 28 தலைவர் ரோட்டரியன் சுகுமாரன், செயலாளர் ரோட்டரியன் சரவணன், பொருளாளர் ரோட்டரியன் பரத்குமார், மண்டலம் 28 மண்டல செயலாளர் ரோட்டரியன் முத்துராஜுலு, முன்னாள் தலைவர் ரோட்டரியன் பகுத்தறிவு ரோட்டரியன்கள் சுரேஷ்குமார் மூர்த்தி, நவ்ரோஜ் கிருஷ்ணன், ரோட்டரியன் ஹேமச்சந்திரன், விஜயகுமார், பிரகாஷ், தட்சிணாமூர்த்தி, நாராயணசாமி, நாராயணமூர்த்தி, முருகன், ராணா, அருணகிரி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
உழைப்பாளர்கள் தினத்தையொட்டி புதுச்சேரி விளவரக்கரை தொகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், தூய்மை தொழிலாளர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் தபால் துறை மூலம் மருத்துவ காப்பீடு பதியும் முகாமை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்த தொழிலாளர்களுக்கு காப்பீடு அட்டையை வழங்கினார். பாஜக மாநில செயலாளர் சரவணன் உழவர்கரை தொகுதிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். மேலும் ஏழை எளிய மக்களுக்கான தேவைகளை கேட்டறிந்த உடனடியாக அதனை நிறைவேற்றி வருவது மட்டுமல்லாமல் தொகுதி மக்கள் பிரச்சனைகளை உடனடியாக அதிகாரிகளிடம் கொண்டு சென்று உடனடியாக அதற்கு தீர்வு கண்டு வருகிறார். அந்த வகையில் மே 1 உழைப்பாளர்கள் தினத்தையொட்டி புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், மினி லோடு ஓட்டுநர்கள், தூய்மை தொழிலாளர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் தனது சொந்த செலவில் தபால் துறை மூலம் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பதிவு செய்யும் முகாமை நடத்தினார். இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்ட முகாமை துவக்கி வைத்து பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு உடனடியாக காப்பீடு அட்டையினை வழங்கினார். இவ்விழாவில் பாவனன் நகர் சரவணன், விஜயபாரதி, மது, உஷா, கோமதி, பிரகாஷ், நடராஜ், முருகன், பாஜக நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் மீனவரை முதியால்பேட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். முதியால்பேட்டை வைத்தியகுப்பத்தை சேர்ந்தவர் பூவரசன் மீனவர். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் உள்ளனர். இவர் மற்றொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளார். அந்த பெண்ணுக்கு 16 வயதில் மகள் உள்ளார். கடந்த 20ஆம் தேதி அந்த பெண் வீட்டுக்கு சென்ற பொழுது அங்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வீட்டில் தனியாக இருந்தார். அவரது மகளை பூவரசன் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். சிறுமியின் தாய் புகாரின் பெயர்கள் முத்தியால்பேட்டை போலீசார் போக்சோ வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த பூவரசனை சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் நேற்று கைது செய்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை இரிசாம்பாளையம் வீரபுத்திரன் வேடாயனார் ஆலயம் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் அடுத்த கடலூர் மாவட்டம் குளிஞ்சிக்குப்பம் மதுரா சின்ன இரிசாம்பாளையம் கிராமத்தில் அருள்மிகு வீரபுத்திரன் வேட ஐயனார் அருள்மிகு மெய்யூர் அம்மன் ஆலயம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ வீரபுத்திரன் வேட ஐயனார் ஆலயத்தில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, தன பூஜை, கலச பூஜை, மகா பூர்ணாஹிதி இவைகளை தொடர்ந்து கலச பூஜை செய்து நீரை தெளித்து ஆலயம் கட்டும் பணியை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டார். புனித கலச நீரை தெளித்து ஆலயம் கட்டும் பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த பூமி பூஜை விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுவை மாநிலம் எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் மருது, அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக செயலாளர் ராஜா, என்ஆர் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் குமரகுரு, திமுக இளைஞர் அணி சிவசங்கரன், பாமக சிவராமன் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆலய நிர்வாகிகள் சார்பில் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் பொன்னாடை பூர்த்தி மாலை அணிவித்து அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை அரங்காவல குழு தலைவர் இளங்கோவன், செயலாளர் குணசேகரன், பொருளாளர் சுப்பிரமணியன் மற்றும் குலதெய்வ வழிபாட்டினர் மற்றும் ஆலய திருப்பணி குழு தலைவர் செல்வராஜ், செயலாளர் ராஜா என்கிற வேலுசாமி, பொருளாளர் விநாயகம் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர். காலப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி பகுதிகள் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. காலப்பட்டு தொகுதியில் கடந்த தேர்தலில் சுயேட்சையாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் சமூக சேவகர் செந்தில் போட்டியாளராக இதனை அடுத்த குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் 2ஆம் இடம் பிடித்தார். இதனைத் தொடர்ந்து காலப்பட்டு தொகுதியில் பல்வேறு சமூக சேவைகள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உதவிகளுக்கான பிள்ளைச்சாவடி பகுதிகள் புதிதாக அலுவலகம் மற்றும் வீட்டின் கணபதி ஹோமம் மற்றும் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அர்ஜுனன் குமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் மற்றும் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பாண்லே நாம் தமிழக தொழிலாளர் நல சங்கம் சார்பில் மே தின விழா கொடியேற்றம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட்டில் உள்ள பாண்லே நாம் தமிழர் நல சங்கம் சார்பில் மே தின விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. பாண்லே நாம் தமிழர் தொழிற்சங்க தலைவர் தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் உதவியாளர் சூர்யா கொடியேற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அழகப்பன், வாசுதேவன், ஞானமூர்த்தி, மார்டின், சேதுராமன், சரவணன்,
வெங்கடேசன், ராதாகிருஷ்ணன், கணபதி, ஆனந்தவேல், சரவணன், சசிகுமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் சங்க செயற்குழு உறுப்பினர் ஜி. செல்லத்துறை தலைமையில் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் சங்க கொடியை ஏற்றி வைத்து மே தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் மே தின விழா புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள ACEDC பேருந்துகள் நிலைய வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. சங்க செயற்குழு உறுப்பினர் ஜி. செல்லத்துறை தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் கலந்து கொண்ட சங்க கொடி ஏற்றி வைத்த இனிப்புகள் வழங்கி மே தினத்தை சிறப்பாக கொண்டாடினர். உடன் மதிமுக முன்னாள் பொறுப்பு குழு தலைவர் கேப்ரியாள், மதிமுக அவை தலைவர் செல்வராசு, துணை அமைப்பாளர்கள் கலைவாணன் மூர்த்தி, தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர் மாசிலாமணி, தொகுதி செயலாளர் சந்திரன், தொழிற்சங்க மாநில செயலாளர் வேதா, வேணுகோபால், பாராளுமன்ற தொகுதி மாநில இணையதள அமைப்பாளர் கரிகாலன், நெல்லித்தோப்பு தொகுதி அவை தலைவர் செந்தில்குமார், தேவா உள்ளிட்ட பணிமனை தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர். காலப்பட்ட சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம் சார்பில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்து கூறி சால்வை அணிவித்து கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காலப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம் சார்பில் அதன் தலைவர் குமார், செயலாளர் உத்ராடம், இணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் சேகர், நிர்வாகிகள் ஆனந்த், அன்பழகன் ஆகியோர் இன்று காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதிகள் கூட்டாக நடந்து சென்று குடியிருப்பு பகுதிகள் துப்புரவு பணி செய்து கொண்டிருந்த மாரியம்மாள், ஜானகி, அம்சவள்ளி மற்றும் கலாவதி ஆகிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்து கூறி அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியை குடியிருப்பு பகுதியில் இருந்த பொதுமக்கள் வியந்து பார்த்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8775 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மே 2ஆம் தேதி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தின் திறப்பு விழா. அனைத்து வழித்தட பேருந்துகளுமே மே 3ஆம் தேதி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கம். நமது கலாச்சாரத்தையும் கல்வியையும் பாதுகாப்பு அரசு தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். கவர்னர் கைலாசநாதன் அறிவுரை. பாண்டிச்சேரியில் சுற்றுலா மையங்களை மேம்படுத்தும் வகையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அதிரடி சலுகைகள் அறிவிப்பு. விழுதுறை தொகுதிகள் தபால் துறை மூலம் மருத்துவ காப்பீடு பதியும் முகாம் அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைப்பு. கள்ளக்காதலியின் மகளை பாலியல் பலாத்காரம் செய்த வைத்திக்குப்பம் மீனவர் கைது. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.